ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய மாதத்தை நம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். 2 மாதங்களை அவருடைய தயவோடு கிருபையோடு முடித்திருக்கிறோம். இந்த 3ஆம் மாதத்திலே இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் என்று நம்புகிறேன். திருமறையில் எசாயா 54:10 என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். But my kindness shall not depart from you. என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்து போன மாதங்கள் முழுவதும் நம்மோடு கூட இருந்த அவருடைய கிருபை இந்த புதிய மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. நம் ஒவ்வொருவரும் அவர் கிருபையோடு தான் வாழ்ந்திருக்கிறோம். நமது பலவீனங்களில் அவருடைய கிருபை, நமது தேவைகளில் அவருடைய கிருபை, நமது வாழ்க்கையில் அவருடைய கிருபை, நமது சிந்தனையில் அவருடைய கிருபை, நமது பாதையில் ஆண்டவருடைய கிருபை, நம் வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய கிருபை நமக்கு தேவை. அன்பான குடும்பத்தின் மக்களே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய கிருபை மட்டும் நம்மோடு கூட இருக்குமே ஆனால் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் தாண்டி வந்து நாம் வரக்கூடிய சூழ்நிலை கர்த்தர் நமக்கு உருவாக்கி விடுவார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இது தான், கவலைப்படாதிருங்கள், என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். இந்த புதிய மாதத்திலே முழுவதும் ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் நம்மோடு கூட இருக்கும். நிச்சயமா எந்த சூழ்நிலையானாலும் நம்மை கைவிடாத ஆண்டவர், நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர், நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை மகிமையுள்ள பாதையில் வழிநடத்துவார். அன்பான குடும்பத்தின் மக்களே, அநேக சூழ்நிலையிலே நாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் இல்ல? நிறைய பேர் இந்த மாதம் இப்படி இருக்குமோன்னு சொல்லி கலங்கி கவலையோடு நாம் நிற்கிறோம். கவலைப்படாதிருங்கள், ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கும். இந்த மாதம் முழுவதும் அவருடைய இரக்கம், தயவு நம்மை வழிநடத்தி செல்லும். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை ஆரம்பிப்போம். ஆண்டவருடைய மகிமையுள்ள கரம் நம்மோடு கூட இருக்கும். நம்மை ஆச்சரியமான பாதையில இந்த மாதம் முழுவதும் நம்மை ஆண்டவர் வழிநடத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வழக்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொன்னீரேன். எத்தனை ஆறுதலான நம்பிக்கையான வார்த்தை அப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய பாதையிலும் உங்களுடைய கிருபை கடைசி வரை தாங்கட்டும். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட தங்கிரும். உங்களுடைய வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும். கைவிடாதபடி காத்துக்கொள்ளும். எங்கள் பலவீனத்திலே, எங்களுடைய கஷ்டங்களிலே, எங்களுடைய பாதைகளிலே, எங்களுடைய ஓட்டங்களிலே உங்களுடைய கிருபை மட்டும் எங்களுக்கு போதுமானதாயிருந்து எங்களை வழிநடத்தி சென்று ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சுறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.